இனியோர்க்கு அன்பு வணக்கம். எங்களது தமிழ் ஸ்பீச் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் சொல்லப் போகிற கதை செவ்வங்கி. இதை எழுதியவர் முனைவர் பு. இந்திரா காந்தி. இவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். இவங்க குந்தவி நாச்சியார் கல்லூரியில் தமிழ் துறையில் இணை பேராசிரியராக பணிபுரிகிறார். சொந்த ஊர் தஞ்சை மாவட்டம் பாச்சூர். இதுவரை வெளிவந்துள்ள நூல்கள் 11 நூல்கள் எழுதியிருக்கிறார். பெற்றுள்ள விருதுகள் கல்வி பாரதி, அண்ணா விருது, இலக்கிய திலகம் விருது, தமிழ் வேள் விருது, வெற்றி மகள் விருது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் செனட் உறுப்பினராகவும் இருக்கிறார். ஆய்வு கட்டுரைகள், சிறுகதைகள், கவிதைகள்னு நிறைய எழுதியிருக்காங்க. சரஸ்வதி மகாலின் சிறப்பு கேண்மை பதிப்பாசிரியராகவும் பல்வேறு நிகழ்வுகளில் உரையாளராகவும் கவியரங்கம், பட்டிமன்றம் நிகழ்வுகளில் பேச்சாளராகவும் இவர் தன்னை பதிப்பித்துக் கொண்டிருக்கிறார். இவரது கவிதைகள், கதைகள் சில கல்லூரி பாடத்திட்டத்திலும் வைக்கப்பட்டுள்ளன. இவரது படைப்புகளை ஆய்வு செய்து 3 மாணவர்கள் ஆய்வேடுகளை சமர்ப்பித்துள்ளார்கள். அறிமுகம் போதும்னு நினைக்கிறேன். கதைக்கு வருவோம். கதையோட தலைப்பு செவ்வங்கி. செவ்வங்கிங்கிறது ஒரு பெண் பாத்திரத்தின் பெயர், அவ்வளோதான். செவ்வங்கி வீட்டு திண்ணையில் பார்த்துருப்பா. திடீர்னு பார்த்தா எதிர்பாராமல் மழை கொட்டும். மழை கொட்டினோடனே அந்த முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறா பார்த்தா ஆடுகள்லாம் நனைஞ்சிக்கிட்டு இருக்கும் வாசலில். அந்த ஆட்டெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் அந்த தலையில் புடவை இழுத்து முக்கால் போட்டுக்கிட்டு ஆட்டெல்லாம் விரட்டி விட்டு குட்டைகளை கொண்டு போய் தள்ளி விடுவா. தள்ளி விட்டே இருக்கப்போ அந்த ஆடுகள்லாம் உரசிக்கிட்டே மேன் கத்திக்கிட்டே போகும். எல்லாம் போகிறப்ப அந்த பெண் ஆட்டோட உரசுகிற கிடா ஆடுக்கு அந்த உணர்வுகள் தவுனாலும் பார்த்தா ஒரு காலை மிதிச்சு விடும். காலை மிதிச்சோன்னே கேடு கட்ட ஆடை அப்படி திட்டிக்கிட்டு என்ன பண்ணுவா, அந்த ஆடை விரட்டுவா. அந்த காலில் மிதிப்பட்ட இடம் பயங்கரம் வலிக்கும். அந்த காலை எத்திக்கிட்டு தான் விட்டு விட வர்ற மாதிரி இருக்கும். வர்றப்ப ஆட்டை திட்டுறத காதில் வாங்கிடுவான் புருஷங்காரன் வேலு. அந்த புருஷங்காரன் சொல்கிறதுக்கே எனக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னு கதையெல்லாம் வரும். ஆட்டை குறை சொல்லி என்ன பண்ணுறது, நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும் அப்படின்னு போகிற போக்கில் இவளை பார்க்காமே அந்த வார்த்தையை சொல்லிட்டு போவான். இவன் குரல் கேட்டவுடனே மாமியாக்காரி கோசலாக அங்கேயாவது குரல் கொடுப்பா. செவ்வாய்க்கு புள்ள வந்துட்டாரு, அவருக்கு நீ உடனே சாப்பாடு எடுத்து வை, வயக்காட்டில் கடந்து காஞ்சி போய் வந்திருப்பார், உடனே சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லுவாள். அதில் நானே பார்த்துக்குவேன். இதை ஏமா என்கிட்ட சொல்கிற, அதில் நானே பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டா உள்ளே போய் தட்டில் சாதம் குழம்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திருப்பி வெளியே வருவாள். வெளியே திருப்பி ஆடுகளோடய மல்லு கட்டிட்டு நிற்பா. ஆடுகளோடய மல்லு கட்டுறது தான் அவளுக்கு வேலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கோசலை அவங்க அம்மாக்காரி இருக்கார்ல, இந்த செவ்வங்கியோட அம்மாவுக்கு எப்படியாச்சும் மகளையும் மருமகனையும் ஒன்றா சேர்த்து வாழ வச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாள். ஆக அவங்க 2 பேருக்குள்ளேயும் பிரிவு. அதனால தான் நான் முதல்ல யோசிச்சல, புருஷங்காரன் சொல்கிறதுக்கே யோசனையாக இருந்துச்சு. அது என்னென்னா, சம்பவங்கள் ரொம்ப வினோதமாக இருக்குது இந்த கதையில். ஆனால் இது சொல்லிடுறேன், இது உண்மை சம்பவம். உண்மை சம்பவத்தை அறிவுற்றி சில மாற்றங்களுடன் எழுத்தாளர் கதையை படைச்சிருக்காரு. இந்த கதை நடக்கிற ஊர் ஆத்தங்கரைப்பட்டிட்ட ஒரு ஊர். அந்த ஆத்தங்கரைப்பட்டியில் இவங்க குடும்பம் நல்ல பெரிய குடும்பம். இந்த கோசலை இருக்கார்ல, கோசலைக்கு கூட பிறந்தது அண்ணன் ஒரு 4-5 பேர் அப்படி. அதுமாதிரி பெரிய குடும்பம் அது. அந்த பெரிய குடும்பத்தில் இவன் வயசுக்கு வந்த பிறகு, செவ்வங்கி வயசுக்கு வந்த பிறகு அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ண பிறகு அவங்க யாரா, அதாவது 4 அண்ணங்களுக்கும் பிள்ளைங்க இருப்பாங்க. அதில் யார் இவளுக்கு ஏற்றவன் அப்படின்னு அவங்களாம் பேசி முடிவு பண்ணுறப்ப நம்ம வேலு தம்பி தான் சரியாக வரலாம் அதுக்கு, அதில் வேலையே கல்யாணத்தை முடிச்சிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதாவது பெரிய கூட பேசி முடிவு பண்ணுறாங்க. அது இருந்தாலும் அந்த வேலுவோட அம்மாக்காரி
கோசலையிட்ட பேசுவாள். கோசலை நாங்களாம் சேர்த்து முடிவு பண்ணிட்டோம், நீயோ உன் பொண்ணும் அதையும் மாற்று கருத்து இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. என்ன இப்படி என்ன ஆத்தாச்சி இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள்? அதாவது நான் வந்து கேடு கட்டு இங்கேருந்து போயிட்டு பரதேசம் போயிருக்க வேண்டிய ஆள், இன்றைக்கி நான் வந்து ஒரு மனுஷியாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா அதுக்கு அடிப்படை காரணமே நீங்கள் தான். என் புருஷங்காரன் என்னை தள்ளி வச்சுட்டான். அதாவது அம்மாக்காரிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது புருஷனோட. என் புருஷங்காரன் தள்ளி வச்ச பிறகு நான் வந்து இங்கே வந்தேன், பிறந்த இடத்துக்கு வந்தேன். என்னை வந்து இன்னைய தேதி வரைக்கும் ஆதரவு கொடுத்து என் பொண்ணையும் வளர்த்து ஆளாக்குறது நீங்கள் தானே. அதனால் அதில் வந்து எனக்கு வந்து மாற்ற கருத்தே வேணாம், நீங்கள் வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவோமே, யார்கிட்ட செவ்வங்கிக்கிட்ட கேட்குறப்ப அவள்கிட்ட என்ன கேட்குறது, நம்ம சொன்னால் மீறி பேச போகிறா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த செவ்வங்கி என்ன சொல்லும், அம்மாக்காரியோட தனியாக இருக்கும்பொழுது, அம்மா எனக்கு வந்து அந்த மாமாவை கட்டிக்காதுக்கு எனக்கு வந்து மனசு பிரியம் இல்லை. மாமாவை கட்டி பிரியம் இல்லையா? ஏன்ட்டு எப்படி சொல்கிற? உனக்கு என்ன ஆச்சு? வேறு யாராச்சும் நீ காதலிக்கிறேன்ட்ட சேச்சா, அதாவது நான் வந்து பிரியம் இல்லைன்னு சொன்னேன்னா உடனே வேறு ஒருத்தர் நான் நினச்சிட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா? இல்லைம்மா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு பழிச்சின்னு பேசுவாள். பேசினோடனே அம்மாக்காரிக்கு கோசலைக்கு கோவம் வந்துடும். கோவம்னா என்னடி அவங்க இப்பேற்பட்ட மனுஷங்க அவங்களாம் இன்னும் இப்போ சர்வசாதாரணமாக வேணாம்னு சொல்லிட்டு விளக்கு மாற்ற எடுத்து அடி பிச்சை எடுத்துருவாள் மகளை. ஆனாலும் அவள் வந்து மாற்றிக்க மாட்டான், எனக்கு வேணாலும் வேணாம் அவ்வளோதான், அதுக்கு காரணம்னு கேட்காதீங்கன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்கள்ல. அப்போயே வந்து அந்த வேலு உள்ளே வந்துடும், வீட்டுக்குள்ளே வந்துடும். வீட்டுக்குள்ளே வந்தோடனே நேரம் அவன்கிட்டே பேசிடுவா, மாமா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை. அது சொன்னாக்கா அம்மா வந்து நம்ம போட்டு அடிக்குது என்ன. அவன் வந்து அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷன் காட்டாமல் ஒரு மௌனமாக ஒரு சீப்பு சிரிச்சுட்டு அவன் பாட்டு போயிடுவான். சம்பவம் நடந்திருக்கிறது பெரிய சம்பவம் நடந்திருக்கும், அதை பற்றி அவன் கண்டுக்க மாட்டான். அவன் பாட்டு போயிடுவான். போனதுக்கப்புறம் இந்த செய்தி இருக்குல்ல, இந்த செய்தி அதாவது செவ்வங்கிக்கு வேலுவை பிடிக்கலை, அதனால அவள் கல்யாணம் வேணாங்கிறா அப்படிங்கிற செய்தி முதல்ல வந்து குடும்பத்துக்குள்ளே எல்லாருக்கும் வினோதமாக பேசுவாங்க. குடும்பத்துலேருந்து செய்தி வந்து அப்படியே ஊராக பரவும், ஆத்தங்கரைப்பட்டி பூரா பரவிடும். எல்லாருமே வந்து ஏன் வந்து வேணாங்கிறாவ அப்படின்ட்டு இவள் திட்டுவாங்க. பார்க்குற இடத்துலலாம் சிவகங்கைக்கு திட்டு விடுவோம், ஏன்டி உன் மாமனை கட்டிக்க மாட்டேங்கிற, ஏன் என்ன காரணம் உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. இவள் வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. அதுமாதிரி வேலுகிட்டையும் சும்மா விட மாட்டாங்க, வேலுவையும் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்படியே நாட்கள் ஓடும். 4-5 மாதம் ஓடின பிறகு ஒரு திடீர்னு ஒரு நாள் பெரியவங்களை சேர்ந்து பேசி அவள் அப்படி தான் சொல்லுவாள், அதுக்காக விட்டுற முடியுமா, அப்போ நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், 4-5 மாதம் சரியாக போயிடலாம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. அப்போயும் திருப்பி சொல்லுவாள், அவள் எனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலை தான், என்னையே கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறா சிவங்கி. ஆனால் அதை யாரும் பொருட்படுத்தலை, கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்களே ஒழிய அவங்க 2 பேரும் சேரவே இல்லை. சேருவதற்கு சிவங்கி அவனை அனுமதிக்கலை. இதுக்கு முன்னாடி நான் வந்து அவங்க அம்மா கோசலையை பற்றி சொன்னேன்ல, கோசலையோட கதை என்னன்னாக்கா, கோசலையோட புருஷன் இன்னொரு ஊரில் இருப்பாங்க. அது கல்யாணம் பண்ணி அது வந்து அவனுக்கு என்னன்னாக்கா, கோசலைக்கு ஒரு தங்கச்சி இருப்பாள். அந்த தங்கச்சியை வந்து அவனோட தம்பி கட்டணும். அது 2 பேரும் 2 அண்ணனும் 2 அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. அது கோசலைக்கு பிடிக்காது. அவன் வந்து வேணாம், அந்த கல்யாணம் வேண்டாம், இது சரியாக வராது. அதாவது 2 ஒரே வீட்டில் 2 பொண்ணு 2 கல்யாணம் பண்ணிட்டோம்னாக்கா அது வந்து எல்லா நல்லது கெட்டதுகளும் அதுக்குள்ளேயே போட்டு முடிஞ்சு போயிடும். நம்ம வந்து உள்ளூருக்குள்ளே வேணால் வேறு பார்ப்போம்மா. அது கோசலையோட புருஷனுக்கு அது பிடிக்காது. என் தம்பி தான் கட்டணும்னு சொல்லிட்டா இருப்பான், கேட்க மாட்டாங்க அவங்க. அதுக்கு அடிப்படை காரணம் கோசலை. அப்படிங்கிறப்ப கல்யாணத்தை வந்து நம்ம வேறு இராணுவத்தில் வேலை செஞ்ச ஒரு ஆளுக்கு பட்டாளத்தானுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். அந்த கல்யாணம் நிச்சயம் ஆனது தகவல் தெரிஞ்சோடனே கோசலையோட புருஷனுக்கு பிடிக்காது. அந்த கல்யாணத்துக்கு நீ போகக்கூடாதும்மா, நீ போனீங்கன்னா திருப்பி வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா இப்போ வந்து அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைய தூக்கிட்டு கல்யாணத்துக்கு போயிடுவாள். கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வருவா, வாசல்லே மறிச்சிடுவான் புருஷங்காரன். இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் வேலை இல்லை, நீ போகலாம். பார்த்தா ராத்திரி நேரமாகிடும், மழை கொட்டும். என்ன பண்ணுவோம், பிள்ளையோட, அதாவது அந்த சிவங்கி வந்து அப்போ வந்து சின்ன பிள்ளை தான், அது கையில் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பாள், மழையில் நிற்பாள். வேறு ஊருக்காரங்களாம் யாரும் வந்து புருஷங்கார்ட்ட பேச மாட்டாங்க, வெளியே நிற்பாள். மறுநாள் பொழுது விடிஞ்ச பிறகும் வந்து இவளுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம், நேராக இனிமேல் இந்த இடம் அவளுக்கு வந்து சரியாக வராது, புருஷனை
அதாவது இவளை அவன் ஒதுக்குறதுக்கு அப்பாற்பட்டு அவனை ஒதுக்கிக்கிட்டு பிள்ளை தூக்கிட்டு நடந்து வந்துடுவான் ஆத்தங்கரைப்பட்டிக்கு. அன்றைய தேதியிலேருந்து இன்னைய வரைக்கும் இவங்க தான் ஆதரவு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மழை பெஞ்சதில்ல, இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச பிறகு இந்த மழை பெஞ்சதில் மழை விட்டோன்னா லேசாக மஞ்சள் வெயில் அடிக்கும். இப்போ என்ன பண்ணுறா, அந்த பட்டவன் சாமி கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாங்க சிவங்கி. பட்டவன் சாமின்னு சொல்கிறோம்ல, பட்டவன் சாமிக்கு ஒரு கதை அந்த ஊரில் இருக்குல்ல, ஆத்தங்கரைப்பட்டியில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டவன் சாமி வந்து பல பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். பட்டவன் சாமி வந்து யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை அம்மாக்காரி சொல்லுவா. என்னென்னா, வேற ஒரு ஊரில் ரொம்ப புனல்வாசலில் வந்து ஒரு பெரிய தகராறு நடக்கும். அப்போல்லாம் பஸ் போக்குவரத்துலாம் கிடையாது. தகராறு நடந்தோன்னா 3 பேர் அண்ணன் தம்பி அந்த ஊரில் தப்பிச்சு ஒடியாடுவாங்க. இந்த ஆத்தங்கரைப்பட்டி தான் ஒடியாடுறாங்க. ஒடியாடுற வழியிலேயே வந்து இந்த ஊருக்கு வந்த பிறகு பார்த்தோம்னா காயப்பட்டு அந்த உளுந்து பட்டவன் சாமி வந்து அங்கேயே கஷ்டப்பட்டு செத்து போகிறார். செத்த பிறகு தான் அவர் வந்து தெய்வமாக்குறாங்க. அது அடுத்த தம்பியை வந்து அந்த ஊர்லேயே கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு செட்டில் பண்ணுறாங்க. இன்னொரு 3ஆவது தம்பி பக்கத்து ஊருக்கு போகிறார். இப்படி 3 பேர் அண்ணன் தம்பி தான். அந்த மூத்தவன் தான் பட்டவன் சாமி. அவன் வந்து இந்த குடும்பத்துக்கு குலதெய்வமாக மாறிடுறான். அந்த கோயிலுக்கு அடிக்கடி போவாள். யார்? செவ்வங்கி. அடிக்கடி போய் தன்னோட மனக்குறைகள்லாம் சொல்கிற ஆள் பட்டவன் சாமிகிட்ட தான் சொல்லுவாள். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகள்லாம் விளாண்டுட்டுருக்கோம். 2 அக்கா ஒருத்தரான்னு சொல்லிட்டு எல்லா பேரும் இழந்த பழத்தை பற்றி கொடுப்பாங்க அவளுக்கு. இழந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பியும் பட்டவன் சாமிகிட்ட போய் சொல்லுவாள், நான் வந்து வாழ்கிறேன்னா இல்லையா, எனக்கு இந்த வாழ்க்கையை ஏன் கொடுத்த, இது வந்து ஊர் வந்து என்ன தப்பாக சொல்லுது. ஆனால் நான் வந்து பேசினப்ப என்னோடய வார்த்தையை வந்து யாருமே மதிக்கலை. இப்போ வந்து ஊர் வந்து தப்பாக சொல்லுது, என் மேலே தப்பாக சொல்லுது. இது வந்து எந்த வகையில் நியாயம், இதை வந்து கேட்க மாட்டியா, பட்டவன் சாமிகிட்ட சொல்லிவிட்டு திரும்பி வருவாள். அப்போ வந்து வெயில் மூடி கொஞ்சம் மேகம் சூழ்ந்து திருப்பி வரும். அந்த கோயிலை நோக்கி அவங்க நடந்து போகிறாங்க. அப்போ வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தோன்னா ஒரு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும். பிள்ளைகளாக நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நினச்சா செய்கிறோம், நினச்சா சாப்பிட்றோம், பிடிக்கலன்னா சாப்பிடாமல் இருக்கோம். அதை வந்து நம்மளை வந்து யாருமே கண்டிக்கிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம வளர்ந்த பிறகு வளர்ந்துடுறோம்ல, நம்மளோட ஆசைகளை ஏன் வந்து சொந்தங்களும் சமுதாயமும் மதிக்க மாட்டேங்குது. நான் வந்து அவனை பிடிக்கலன்னு சொன்னேன், வேலுவை பிடிக்கலன்னு சொன்ன பிறகு வலுக்கட்டாயமாக வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சு அவரோட வாழ்க்கையும் வீணாக்கி என்னோடய வாழ்க்கையும் வீணாக போச்சு. இது ஏன்? இது வந்து சமுதாயம் எப்போ திருந்தும்? இவன் திருந்தாதான் நான் வாழ்கிறேனா இல்லையா அப்படின்ட்டு அவளுக்கே ஒரு கேள்வி வரும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒன்றும் தொலைக்காட்சியை நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். வேறு ஒன்றும் அவளுக்கு வந்து அவள் பெருசாக வந்து சொல்கிறேனே, வாழ்க்கையை வந்து வெறுமையான வாழ்க்கை, வெற்று வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க 2 பேருமே, புருஷனும் பொண்டாட்டியுமே. அதாவது பெரும்பாலும் இப்போ நான் வந்து இது வந்து கதைக்கு அப்பாற்பட்டு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். எங்கள் சொந்தத்தில் ஒரு தம்பதிகள், அவங்க 2 பேருமே இப்போ இல்லை. அவங்க பார்த்திங்கன்னா 2 பேருக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. பேச்சுவார்த்தைனா பல வருஷங்களாக பேசிக்கிறதே கிடையாது. ஆனால் வருஷம் பிள்ளை பெற்றுடுவாங்க 2 பேரும். 4 பிள்ளைங்க அவங்களுக்கு. பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு பிள்ளைங்களாம் நல்லா பொசிஷனில் இருக்கான்னு வச்சுங்களேன். அதாவது அந்த 2 பேரும் ஆனால் எங்கே பார்த்தாலுமே சுத்தமாக பேசிக்க மாட்டாங்க. பொது நிகழ்ச்சி கல்யாணம் ஆகுது, வீட்டை கல்யாணம் வைக்கணும்னு வச்சுங்களேன், அங்கேயும் பார்த்திங்கன்னா பேசிக்க மாட்டாங்க புத்தனம் பொண்டாட்டியும். இப்படி வாழ்ந்தாங்க அவங்க. அதே மாதிரியாச்சும் இந்த தம்பதிகள் வாழ்ந்துருக்கலாம். இவங்க வந்து சுத்தமாக தானும் அழிஞ்சு சொந்தங்களையும் மனசு வருத்தப்படுத்தி அப்படி இந்த பாத்திரங்கள் ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலை. இந்த கேள்விக்கு விடை எழுத்தாத இது வந்து உண்மை சார். இதை கேட்டேன், இது வந்து உண்மை சார், இது நடந்த கதை தான். அது இன்னமும் அவங்க வந்து தனித்தனியாக ஒரே வீட்டில் இருக்காங்க, ஆனால் 2 பேரும் சேரவே இல்லை, தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேள்விக்கு நான் எங்கே கொண்டு போய் முறையிடுறதுன்னு தெரியல. கடவுளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். கல்யாணம் ஆகி 2 பேரும் 25 வருஷமாக சேரல. அந்த பெண்ணுக்கும் சிவங்கிக்கும் 50 வயசுக்கு மேலே ஆகிட்டுது. இதுதான் நடந்த கதை. நன்றி, வணக்கம்.